பொல்கஹவெலவிலிருந்து தெற்கு களுத்துறை நோக்கி பயணித்த ரயிலே இன்று அதிகாலை இவ்வாறு தடம் புரண்டது. வனவாசல மற்றும் கலனி ரயில் நிலையங்களுக்கு இடையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. தடம் புரண்டதை தொடர்ந்து அதன் ஒரு பெட்டி ரயில் பாதையை விட்டு விலகி இவ்வாறு கவிழ்ந்துள்ளது. விபத்து காரணமாக அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் கார் ஒன்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்த 10 பேரும் அருகிலுள்ள தனியார் வைத்தியசாலையொன்றில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கவிழ்ந்த பெட்டியில் நான் இருந்தேன். என் மேல் பலர் விழுந்து கிடந்தார்கள். நான் மிகவும் சிரமப்பட்டு எழுந்தேன். கவிழ்ந்த பெட்டிக்கு அடுத்த பக்கத்தில் இருந்த சில இளைஞர்கள் வந்து என்னை வெளியில் கூட்டி சென்று அமர வைத்தார்கள். நாம் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தோம். திடீரென சத்தம் கேட்டு ஓடி வந்தோம். ஒரு வாகனம் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த வாகனத்தின் அடியில் ஒரு பிள்ளை விழுந்து கிடந்தார். இந்த விபத்துக்கு ரயில் மார்க்கத்தில் உள்ள தண்டவாளத்தின் லாக்பார் மற்றும் பிளேட்கள் கழற்சியமையே காரணமாகும். விபத்து நடந்து சில மணித்தியாலங்களின் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் மூலம் லாக்பார் மற்றும் பிளேட்கள் கழற்றியதாக கூறப்படும் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த பாகங்களை கழற்றி விற்பனை செய்துள்ளமை பதிவாகியுள்ளதாக பெருந்தெருக்கள் மற்றும் போக்குவரத்து பிரதி அமைச்சர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். என்ன இந்த மோட்டார் பாயிண்ட்கள்? தண்டவாளத்தில் மாறுவதற்கு இந்த பாயிண்ட் பயன்படுத்தப்படுகின்றது. பாயிண்ட் இயங்குவதன் ஊடாகவே சமிக்கைகள் அனைத்தும் இயங்குகின்றன. இதனை மாற்றுவதற்கு இரும்பு கம்பிகள் உள்ளன. அவற்றை நாம் ரோட்ஸ் என கூறுகின்றோம். இரும்பு கம்பிகளின் மத்தியஸ்தமாக உள்ள மரதானையில் இருந்தே இவை மாற்றப்படுகின்றன. இந்த தண்டவாளத்தில் பல ரோட்ஸ் பொருத்தப்பட்டுள்ளன. இதில் சில ரோட்ஸ் கலட்டப்பட்டுள்ளன. அவ்வாறு கலட்டப்பட்டதன் காரணமாக ரயிலின் முதலாவது பெட்டி பிரதான மார்க்கத்தின் வழியாக சென்றுள்ளது. அதன் பின்னர் பின்னால் இருந்த பெட்டிகள் அந்த கழிவு மத்திய நிலையத்திற்கு செல்லும் பாதையின் ஊடாக சென்றுள்ளன. இதனை நாம் டூ ரோட் என கூறுவோம். அவ்வாறு குறிப்பிடப்பட்ட தூரம் சென்ற பின்னர் மேலும் செல்ல முடியாமல் போன போது தடம் புரண்டு பெட்டி கவிழ்ந்துள்ளது. அதுதான் நடந்திருக்கின்றது. ரயிலை மீண்டும் தண்டவாளத்தில் நிறுத்தும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.